ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிங் சந்தனு கங்கை கரையில் ஒரு மீனவரோட பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அதற்கு அவங்க அப்பா ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அந்த நிபந்தனையை இவரால் ஏற்றுக்க முடியாமல் இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவரோட சோகத்தை தாங்க முடியாத அவரோட மகனான தேவரத்னா வந்து ஒரு சபதத்தை எடுத்து அந்த பெண்ணை தன்னோட அப்பாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. அங்கே என்ன நடந்துச்சு, இது என்னென்ன சபதம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிகப்பெரிய எபிக், அதாவது மிகப்பெரிய ஒரு காவியங்களை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, எந்தெந்த விஷயத்தை நம்ம சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த சேட்னஸ் கிரியேட்டட் பை பீஷ்மாஸ் vows ஆல்சோ பிகேம் ஏ ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி இந்த பீஷ்மா, அதாவது அவரோட சபதத்தால், தேவரத்தா அவரோட சபதத்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பட்டப்பெயர், மிகப்பெரிய ஒரு அடைப்பெயர் கிடைத்தது. அதன் பேர் தான் பீஷ்மாஸ். The sadness created by Bhishma's vows also became a history. அவர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சோகத்தால், ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சபதத்தை எடுத்ததுனால இதுவும் ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாறியது. இந்த மாதிரி அவர் பண்ணது, தன் தந்தைக்காக அவர் பண்ண சபதமும் தன் தந்தைக்காக அவர் இழந்த விஷயமும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடைமொழியை கொடுத்தது. அந்த அடைமொழி அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறையும் ஏற்படுத்தியது. The king, queen and the palace also regained natural air and ease. அதனால் இந்த மாதிரி ஒரு சோகத்துலேருந்து அவங்க எல்லாருமே வெளில வந்து ராஜாவும் ராணியும் பழைய நிலைக்கு வந்து எல்லாமே, அதாவது அந்த அரண்மனையும் சரி எல்லாமே ஒரு பழைய நிலைமைக்கு திரும்ப வந்து மீண்டது. அந்த சோகத்துலேருந்து எல்லாருமே மீள்றாங்க. The sadness created by Bhishma's vows also became a history. The king, queen and the palace also regained natural air and ease. In due course of time, Queen Satyavati gave birth to two sons. One of them was named Chitraganda and the other one விசித்திரவீர்யா அப்படின்னு 2 மகன்களை அவர் பெற்றெடுக்கிறாங்க. யார்? சத்தியவதி. அதாவது சத்தியவதிக்கும் கிங் சந்தனுவுக்கும் ஒரு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா அதன் காரணமாக, அதாவது கொஞ்சம் தன்னோட சூழல்கள் எல்லாமே மாறி வரும்போது இவங்க இருவருக்கும், அதாவது பழைய நிலையை திரும்பும்போது மீண்டு வரும்போது இருவருக்கும் ஒரு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவங்க பேர் ஒன் ஆஃப் தெம் அப்படின்னா அவர்களில் ஒருவர் பேர் சித்திரகண்டா அண்ட் த அதர் ஒன் விசித்திரவீர்யா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. தென் கிங் சந்தனு டைட் அட் ரைப் ஓல்ட் ஏஜ். கிங் சந்தனுவும் இறந்து போயிடுறாரு. எதன் காரணமாக? முதிர்ச்சி காரணமாக. வயசானதும் நார்மலாக இறந்து போகிற மாதிரி அவரும் இறந்து போயிடுறாரு. ஆஃப்டர் ஹிஸ் டெத் சித்ரகண்டா வாஸ் க்ரவுண்ட் ஹூ லாஸ்ட் ஹிஸ் லைஃப் இன் எ பேட்டில் ஷார்ட்லி லேட்டர். இந்த மாதிரி அவர் இறந்ததுமே அடுத்தது அதாவது பீஷ்மாவால் வர முடியாது. ஏன்னா அவர் சபதம் எடுத்ததுனால அவரால் வர முடியாதனால சித்ரகண்டா வந்து கிரவுண்ட், அதாவது முடிசூட்டுறாரு. முடிசூட்டி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போரில் அவரோட வாழ்க்கையும் அவர் இழந்துடுறாரு. அந்த சித்ரகண்டா அவரோட வாழ்க்கையும் மிக விரைவிலே அவர் வந்து ஒரு போரில் தோக்கடிச்சு இறந்தும் போயிடுறாரு. டைடு இறந்தார். ரைப் முதிர்ச்சி. கிரவுண்ட் முடிசூட்டு. லாஸ்ட் ஹிஸ் லைஃப் வாழ்க்கை இழந்தார். பேட்டில் போர். ஷார்ட்லி விரைவில். லேட்டர் பின்னர். விசித்திரவீர்யா சக்சீட் ஹிம் while he was still a minor. ஆனால் அந்த விசித்திரவீர்யா அப்படிங்கிற 2வது மகன் ரொம்பவுமே எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி பெற்று எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே நல்லா இருந்துட்டுருக்காரு. மைனர் அப்படின்னா அவர் வயது வராத, இன்னமும் அந்த வயதை எட்டாத ஒரு சிறு பையனாக இருந்தாலும் அவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப வெற்றி கண்டுட்ருக்காரு. when விசித்திரவீர்யா became major, the king and the Bhishma decided to get him married. இந்த மாதிரி அவர் வந்து அவரோட வயதை பெறும்போது, அதாவது ஒரு திருமணம் செய்யும் வயது வரும்போது அவங்க எல்லாருமே, அதாவது இந்த குயினும் இந்த ராணியும், இந்த சத்தியவதி ராணியும் பீஷ்மா, அதாவது பீஷ்மாவும் முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும், விசித்திரவீர்யாவுக்கு திருமணம் செய்து வைக்கணும் முடிவுக்கு வராங்க. சக்சீடட் வெற்றி. வைல் ஆனால் ஸ்டில் இன்னும் மைனர் வயது வராத, மேஜர் வயது எட்டிய டிசைடட் முடிவு. அண்ட் இன்சிடென்ட்லி த கிங் ஆஃப் காசி வாஸ் ஆர்கனைசிங் த குரூம் செலெக்ஷன் கான்டெஸ்ட் சுயம்பரா ஃபார் திஸ் 3 daughters. இந்த மாதிரி அவங்க திருமணம் செய்து வைக்கணும், விசித்திரவீர்யாவுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அதே சமயம் ஒரு தற்செயலாக என்ன நடக்குது அப்படின்னா கிங் ஆஃப் காசி, அதாவது காசியை ஆள்கின்ற ராஜாவை
ராஜா வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. என்ன ஆர்கனைஸ்னால் ஏற்பாடு பண்ணுறாரு. என்ன ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட 3 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைக்கணும். அதற்காக சுயம்பரம் அப்படின்னா யார் வேணாலும் வந்து என்னோட மகளை திருமணம் செய்து கொள்வதற்கு ராஜாக்கள் எந்த இளவரசர்களும் வந்து நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு வந்து கான்டெஸ்ட், அதாவது அந்த போட்டியில் நீங்கள் எல்லாருமே கலந்து கொண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக ஒரு அறிவிப்பும் விடுறாரு. And incidentally, the king of Kasi was organizing the groom selection contest Swayamvara for his 3 daughters. அவருக்கு 3 மகள்கள். அந்த 3 மகள்களையும் கல்யாணம் செய்வதற்காக போட்டியை நடத்துகிறாரு. அதற்கு எல்லாரையும் அவர் அழைத்திருந்தார். He had invited all the eligible kings. அவர் அந்த மாதிரி போட்டி நடத்துகிறத எல்லா ஊரில் உள்ள ராஜாக்களுக்கும் அவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு, எல்லாரையுமே அழைக்கிறாரு. அண்ட் பிரின்சஸ் எக்ஸப்ட் த கிங் ஆஃப் ஹஸ்தினாபூர் டியூ டு சம் ஓல்டு கிரட்ஜ். ஆனால் இந்த ஹஸ்தினாபூரை ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாக்களுக்கு மட்டும் அவர் வந்து இன்விடேஷனே கொடுக்கவே இல்லை. டியூ டு சம் ஓல்டு கிரட்ஜ் அப்படின்னா பழைய விரோதத்தை ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த ஹஸ்தினாபூருக்கு மட்டும் அவர் எந்த அழைப்பும் விடுக்கவே இல்லை. இட் வாஸ் கன்சிடர்ட் அன் இன்சல்ட் டு ஹஸ்தினாபூர் ரூலர். இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு கேவலம், அவமானம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள்பவர் இருப்பாங்க இல்லையா, ஹஸ்தினாபுர ஆள்பவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமதிப்பாக அவங்க எல்லாருக்குமே தோன்றியது. இன்வைட்டட் அழைப்பு, எலிஜிபிள் தகுதியான, எக்ஸப்ட் தவிர, ஓல்டு கிரட்ஜ் பழைய விரோதம், கன்சிடர் கருதப்படுகின்ற, இன்சல்ட் அவமதி, ரூலர் ஆள்பவர். He had invited all the eligible kings and the princes except the king of Hastinapur due to some old grudge. It was considered an இன்சல்ட் டு ஹஸ்தினாபூர் ரூலர். இந்த மாதிரி பண்ணுறது, அதாவது எல்லா நாட்டு ராஜாவையும் கூட்டிகிட்டு இந்த ஹஸ்தினாபூரை மட்டும் நம்ம கூப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது ஹஸ்தினாபூரை ஆள்பவருக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமாகவும் அவமதிப்பாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் ஆங்கிரி பீஷ்மா ஸ்டாம்டு இன் டு காஷி அண்ட் சீஸ்டு த 3 பிரின்சஸ். இந்த மாதிரி நடக்கவும் பீஷ்மாவால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி நம்மளுக்கு அவங்க வந்து இன்விடேஷன் கொடுக்காம, நம்மளுக்கு வந்து அழைப்பு கொடுக்காம அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க எப்படி அந்த சுயம்பரத்தை நடத்துகிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபமாகி தாக்கி பிடிச்சா. அவர் அந்த 3 பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த காசிங்கிறவருக்கு 3 மகள்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த 3 இளவரசிகளையும் இவர் சீஸ்டு அப்படின்னா கைப்பற்றினார். போய் கடத்திட்டு வந்துட்டாரு. சீஸ்டு அதாவது கைப்பற்றிட்டு வந்துட்டாரு. He forcibly brought all of them to Hastinapur for King விசித்திரவீர்யா. இந்த 3 பேரையும் என்ன பண்ணிட்டாரு, ஹஸ்தினாபூருக்கு கூட்டிட்டு வந்து விசித்திரவீர்யாவுக்கு திருமணம் செய்து வைக்கணும். brought all of them அப்படின்னா அவர்கள் எல்லோரையுமே அனைவரையும் கூட்டிட்டு வந்து கிங் விசித்திரவீர்யாவுக்கு திருமணம் செய்து வைப்பதாக முடிவும் எடுத்துட்டார். ஃபோர்சிபிளி அப்படின்னா வலுக்கட்டாயமாய். அண்ட் ஆங்கிரி பீஷ்மா ஸ்டாம்டு இன்டு காசி அண்ட் சீஸ்ட் 3 princes. He forcibly brought all of them to Hastinapur for King விசித்திரவீர்யா. The power and the valor of Bhishma was so daunting that no king or army could throw a challenge to him. அதாவது பீஷ்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா மிகவும் தைரியசாலி, மிகவும் அதாவது அவரோட வீரத்தையோ அவரோட வந்து சக்தியையோ யாராலையுமே எதிர்த்து நின்று போராட முடியாத ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எல்லாருக்கும் இருந்ததுனால யாருமே அவர் மேலே எதிர்த்தோ அவர் மேலே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோ அவர் மேலே சேலஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு சவால் விடுற அளவுக்கு யாருமே தைரியம் இல்லாததுனால அவர் வந்து ஈஸியாக அந்த பெண்களை அழைச்சி கைப்பற்றிட்டு வந்துட்டார். த பவர் அண்ட் த வேலர் ஆஃப் பீஷ்மா வாஸ் ஸோ டாண்டிங் தட் நோ கிங், நோ ஆர்மி குட் த்ரோ எ சேலஞ்ச் டு ஹிம். இன் ஹஸ்தினாபூர் ஹி ஆர்டர் த ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஃபார்மல் மேரேஜ் செரிமோனி டு வெட் த பிரின்சஸ் வித் கிங் விசித்திரவர்யா. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்ததும் அவர் ஹஸ்தினாபூரில் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாரு. இந்த விசித்திரவர்யாவுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும், ப்ரிப்பரேஷன்னா ஏற்பாடுகள், ஆர்டர்னா கட்டளையிட்டார். ஃபார்மல் மேரேஜ் அப்படின்னா முறையான சடங்குப்படி திருமணம் செய்வதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகள், செரிமோனினா சடங்கு, டு வெட்னா திருமணம், த பிரின்சஸ்னா இளவரசிகளை, வித்துனா அவருடன், அதாவது விசித்திரவீர்யாவுடன் திருமணம் செய்து கொள்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்கு கட்டளையும் விட்டார். த எல்டஸ்ட் பிரின்சஸ் ஆஃப் காசி அம்பா அப்பீல்டு டு குவீன் சத்தியவதி அண்ட் பீஷ்மா. ஆனால் இந்த மூத்த பெண்ணான காசி அம்பாங்கிற பெண், 3 பெண்கள் இருந்தாங்களே, அந்த 3 பெண்களில் மூத்த பெண் அம்பா வந்து அப்பீல்டு, அதாவது என்ன விடுத்தார் அப்படின்னா, அந்த சத்தியவதிகிட்டையும் பீஷ்மாகிட்டையும் மை ஹார்ட் ஹாஸ் ஆல்ரெடி அக்செப்டட் த பிரின்ஸ் ஆஃப் ஷல்வா கிங்டம் ஆஸ் ஹஸ்பண்ட். அதாவது சல்வா ராஜ்யத்தோட ராஜாவை இளவரசனை நான் ஏற்கனவே விரும்பிட்டேன். நான் அவரை மனதார கணவனாகவும் ஏற்றுக்கொண்டேன். அதனால் என்ன அனுமதிங்க, நான் வந்து அவரை திருமணம் செய்து கொள்ள அனுமதிங்க, என்ன வந்து இவரை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிங்க அப்படி சொல்லிட்டு அவர் போய் முறையிட்டதும், த எல்டஸ்ட் பிரின்சஸ் ஆஃப் காசி அம்பா அப்பீல்டு டு குயின் சத்தியவதி அண்ட் பீஷ்மா, மை ஹார்ட் ஹேஸ் ஆல்ரெடி அக்செப்டட் த பிரின்ஸ் ஆஃப் ஷல்வா கிங்டம்
ஹஸ்பண்ட். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு அரேஞ்ச் டு சென்ட் மீ டு ஹிம். அதனால் என்னை தயவு செஞ்சு அவர்கிட்ட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. த குவீன் கைண்ட்லி அக்செப்டட் ஹர் ரெக்வெஸ்ட் அண்ட் ஆஸ்க்டு பீஷ்மா டு சென்ட் அம்பா டு த பிரின்ஸ் டு ஷால்வா டியூலி. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சத்தியவதி அதை ஏற்றுக்கொண்டு, அதாவது ரொம்பவுமே அன்பாகவும் ரொம்பவுமே கனிவாக அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பீஷ்மாவை கூப்பிட்டு அம்பாவை வந்து சல்வாவோட ராஜ்யத்துக்கு அமுச்சிடு, அந்த இளவரசன்ட்ட அமுச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடும் செஞ்சிடுறாங்க. பீஷ்மா டு சென்ட் அம்பா டு த பிரின்ஸ் டு ஷால்வா டியூலி. டியூலினா சரியான காலகட்டத்தில் அமுச்சிடுங்க, இந்த பெண்ணை அமுச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடும் செஞ்சுறாங்க. த அதர் பிரின்சஸ் அம்பா அண்ட் அம்பலிகா வேர் மேரிட் டு த கிங் விசித்திரவீர்யா வித் கிரேட் பாம்ப் அண்ட் ஷோ. மற்ற இருவர் இருந்தாங்க இல்லையா, அம்பிகா அண்ட் அம்பலிகா, இந்த 2 பேருமே விசித்திரவீர்யாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான நிகழ்ச்சியாக அந்த திருமணம் நடந்தது. த அதர் பிரின்சஸ் அப்படின்னா மற்ற இளவரசிகள் அம்பிகா அண்ட் அம்பலிகா வேர் மேரீடுனா திருமணம் செய்து கொண்டார்கள். எப்படி அப்படின்னா மிகவும் ஆடம்பரமாகவும் மிகவும் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக மாறியது. த டைம் பாஸ்டு பை. இந்த மாதிரி நடந்து முடிந்தது, காலங்களும் ஓடியது. 7 years became history, but Ambika and Ambalika could not bear any child. இந்த மாதிரி 7 வருடங்களை கழிந்தது. 7 வருடங்கள் ஆனாலும் இந்த இருவருக்குமே, அம்பிகா அண்ட் அம்பலிகா 2 பேருக்குமே எந்த ஒரு குழந்தையும் அவங்க சுமக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவங்களால சுமக்க முடியல. குட் நாட் அப்படின்னா முடியவில்லை, இயலாத நிலை. 7 years become ஆனது, 7 வருடங்கள் ஆனது. ஹிஸ்ட்ரி அந்த வரலாறு ஆனது, 7 வருடங்களும் வரலாறாக ஆறது. பட் அம்பிகா அண்ட் அம்பலிகா குட் நாட் பேர் எனி சைல்டு. அவங்களால எந்த குழந்தையும் சுமக்க முடியல. த விசித்திரவீர்யா ஃபெல் இல் அண்ட் பாஸ்ட் அவே வித்தவுட் சைரிங் எனி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அந்த மாதிரி காலகட்டங்கள் ஓடிக்கொண்டே இருந்தபோது விசித்திரவீர்யாவும் ஒரு மிகப்பெரிய நோய்க்கு ஆளாகி அவரும் இறந்து போயிடுறாரு. பாஸ்ட் அவே அப்படின்னா இறந்தார், வித்தவுட் அப்படின்னா இன்றி, எந்த ஒரு சந்ததியும் அவரால் உருவாக்க முடியாமல் அவர் இறந்தும் போயிடுறார். சியரிங் அப்படின்னா மூதாதை, ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா சந்ததி, எந்த சந்ததியும் அவரால் உருவாக்க முடியல, அவங்களும் இறந்து விட்டார். 7 years became history, but Ambika and Ambalika could not bear any child, and the Vichitravirya fell ill and passed away without siring any offsprings. As a result, there was no heir to the throne of Hastinapur. இந்த விளைவாக என்னாச்சு அப்படின்னா, ஹஸ்தினாபுரோட அந்த த்ரானில் அந்த அரியணையில் உட்கார்வதற்கு ஒரு வாரிசே இல்லாமல் போயிடுச்சு. ஹேர்னா வாரிசே இல்லாமல் போயிடுச்சு. இட் கிரியேட்டட் ஏ கிரேட் ப்ராப்ளம். அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக, மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிச்சு. எ கிங்டம் வித்தவுட் எனி கிங் ஆர் ஹேர் அப்பரண்ட் இஸ் எ பேட் ஓமன். ஒரு ராஜாங்கத்தில் ஒரு ராஜாவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வாரிசும் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கெட்ட சகுனமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. எ கிங்டம், ஏன்னா அவர் ஏற்கனவே சபதம் எடுத்தபடி அவர் போய் உட்கார தயாராக இல்லை. அதனால் அந்த ராஜாங்கமே ஒரு ராஜா இல்லாத, ஒரு வாரிசு இல்லாத ஒரு கெட்ட சகுனம் மாதிரி எல்லாருக்குமே. அப்பரண்ட் அப்படின்னா தெளிவான, ரொம்பவுமே தெளிவான தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. ஆஸ் எ ரிசல்ட், அதன் விளைவாக தெர் வாஸ் நோ ஹேர். ஹேர்னா வாரிசு, த்ரான்னா அரியணை, ஆஃப் ஹஸ்தினாபூர். இட் கிரியேட்டட் எ கிரேட் ப்ராப்ளம். அது ஏற்படுத்தியது. A kingdom without any king or heir apparent is a bad omen. Bad omen na ketta sagunam. Queen Satyavati was in a dilemma, so no solution was in sight. She requested Bhisma to sit on the throne, but he refused straight away as he was bound his vow. உடனே இந்த சத்தியவதி என்ன பண்ணுறாங்க, மிகவும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. டைலமா அப்படின்னா குழப்பத்தில் இருக்காங்க. நோ சொல்யூஷன் வாஸ் இன் சைட் அப்படின்னா அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தெளிவான முடிவும் அவங்களுக்கு இல்லை. ஸோ she requested Bhisma to sit on the throne, but he refused straight away as he was bound by his vow. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பீஸ்மாட்ட போய் ரொம்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, நீ போய் அரியணையில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சுத்தமாக நேரடியாக அப்படியே உடனே மறுத்து விட்டார். ஆஸ் he was bound by his vow. அவர் தன்னோட சபதத்துக்கு ரொம்பவுமே கடமைப்பட்டு அவர் எப்போதுமே அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் எடுத்துட்டாங்க, ஒரு உறுதி கொண்டுட்டாங்க அப்படின்னா என்ன உயிரே போனாலும் அந்த உறுதியிலேருந்து அவங்க நவர மாட்டாங்க. அதனால தானே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைத்தது பீஷ்மான்னு. அதனால் அவர் கண்டிப்பாக மறுத்து விட்டார், நான் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு. ஃபார் பீஷ்மா டிஸ்ஹானரிங் ஹிஸ் வாவ் was ultimate shame which he could never accept. அந்த மாதிரி அவர் சப்போஸ் அவரோட சபதத்திலேருந்து அவர் மீண்டு அதை செய்தால் அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய அவமானமோ, அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமோ அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை. அல்டிமேட் அப்படின்னா முடிவாக, ஷேம்னா அவமானம், நெவர் ஒருபோதும், அக்செப்ட் ஒத்துக்கொள், எந்த காலத்திலையும் அவர் ஒத்துக்க தயாராகவே இல்லை. டிஸ்ஹானரிங் அப்படின்னா அவர் தான் எடுத்த சபதத்தை அவரே மதிக்காவிட்டால் அது மிகப்பெரிய அவமானமாகவும் மிகப்பெரிய அசிங்கமாகவும் அவர் கருதப்பட்டதுனால
அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மகாபாரதத்தோட சீரீஸ் நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருப்போம். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.